Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த வாரம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நாட்டின் முதல் தனியார் தயாரிப்பு ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களை புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய ராக்கெட்டை தயாரிக்கும் திறன் கொண்ட தனியார் துறையை கொண்ட 3வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அதே நேரத்தில் இஸ்ரோவிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வந்தன. ஒரே நேரத்தில் இந்த 2 நிகழ்வுகளும் தற்செயலாக நடந்ததாக இருந்தாலும் இரண்டுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகள் வரை இந்தியாவின் விண்வெளித்துறை இஸ்ரோவின் ஏகபோக கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு துணிச்சலுடன் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களும் நுழைய அனுமதி அளித்ததிலிருந்து இந்திய விண்வெளித்துறையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரோவிலிருந்து பல விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்திருப்பது இத்துறையை தாராளமயமாக்கும் மத்திய அரசின் முடிவின் வெற்றிக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் விண்வெளித்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் தனியார் துறை வேலைவாய்ப்புக்கான தேவையையும் இது சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக சிறந்த விண்வெளி நிபுணர்கள் இஸ்ரோவில் இருப்பதால் அவர்களை பிற தனியார் விண்வெளி நிறுவனங்கள் தங்கள் அலுவலகத்தில் பணியமர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் விக்ரம் ராக்கெட்டை உருவாக்கிய ஸ்கைரூட் நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்னதாக அதன் நிறுவனர்களான பவன்குமார் சந்தனா மற்றும் நாக பாரத் தகா ஆகிய இருவரும் இஸ்ரோவில்தான் பொறியாளர்களாக பணியாற்றினார்கள். விண்வெளித்துறையில் தனியார் என்ற கருத்தே இல்லாத காலத்தில் இஸ்ரோவை சேர்ந்த 2 இளம் பொறியாளர்கள் அரசு வேலையை விட்டுவிட்டு தொழில் முனைவோராக மாறியது குறிப்பிடத்தக்க தன்னம்பிக்கையின் அடையாளமாக உள்ளது. அதன்படி பார்த்தால் இஸ்ரோவிலிருந்து வெளியேறிய விஞ்ஞானிகளில் பலர் ஸ்கைரூட் போல வெற்றிகரமான நிறுவனங்களை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏஞ்சல் முதலீட்டாளர்களைப் போலவே இந்த விஞ்ஞானிகளில் பலர் ஏஞ்சல் ஊழியர்களாக இருப்பார்கள் என்றும் சிறப்பு வாய்ந்த தனியார் விண்வெளி நிறுவனங்களை உருவாக்கும் நிபுணர்களாக திகழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதிக செலவு மற்றும் அதிக ஆபத்துகள் கொண்ட துறையான விண்வெளி துறையில் அரசு பணியை விட்டுவிட்டு தனியார் துறையில் சேருவது அரிதான விஷயமாகும். ஆனால் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு அரசு வேலைகளை விட தனியார் துறை வேலை செய்வதும் வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோராக இருப்பதும் அவசியமானதாக உள்ளது. தனியார் துறையால் மட்டுமே பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்று கூறப்படுகிறது. இதை முன்கூட்டியே உணர்ந்த மத்திய அரசு பாதுகாப்பு மற்றும் விண்வெளி போன்ற துறைகளில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்தது. அதே வேளையில் இந்திய அரசுக்கு சொந்தமானவையாக இருந்தாலும் அவை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அரசுக்கு சொந்தமானவையாக இருந்தாலும் இஸ்ரோ போன்ற அரசு நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் ஊதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதில் புதுமையான அணுகுமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நிலையான ஊதியம் அதிகாரிகளின் படிநிலைக்கேற்ப நிர்ணயிக்கப்பட்டாலும் கூடுதல் படிகள் மற்றும் போனஸ் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் குடிமைப்பணி அதிகாரிகள் பெறும் ஊதியத்தை விட அதிகமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. உலகளவில் தனியார் துறையில் கூட தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைகளில் உள்ள சில நிபுணர்களுக்கு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அல்லது தலைமை செயல்பாட்டு அதிகாரியை விட அதிக ஊதியம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.